ஓகே, எக்ஸாம் சென்டர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இதை மாதிரி உங்களோட இமெயில் ஐடி போட்டு பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. பண்ணி உள்ளே போன உடனே கிரியேட் டிக்கெட், அதுக்கு பக்கத்தில் இதோ இருக்குது பாருங்கள், எக்ஸாம் சென்டர் ஸ்டூடெண்ட் டேஷ்போர்டு, அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம். அப்டேட் எக்ஸாம் சென்டரை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போகும். மொத்தமாக நீங்கள் 3 சென்டர் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இங்கே இல்லைன்னா சூஸுன்ற ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். இதோ பாருங்கள், சூஸ்க்குள்ளே போயிட்டு நீங்கள் எந்த இடம் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ண உடனே இந்த இடத்துல உங்களுக்கு சேஞ்ச் ஆர் கிளியர் கேட்கும். நீங்கள் சேஞ்சுன்ற ஆப்ஷன் தொட்டு கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிளியர்னு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இங்கே பாருங்கள், கிளியர்னு கொடுத்துட்டா இப்போ மறுபடியும் கண்டிப்பாக நீங்கள் 2 சென்டர் சூஸ் பண்ணணும். 3rd சென்டர் உங்களுக்கு ஆப்ஷனல். நீங்கள் சூஸ் பண்ணால் சூஸ் பண்ணலாம், இல்லைனா சூஸ் பண்ணாமே இருக்கலாம். மோஸ்ட்லி உங்களுக்கு ஃபஸ்ட்டு சென்டரே கிடச்சிரும். அப்படி இல்லாத பட்சத்தில் செகண்ட் கிடச்சிரும். அதனால் 3rd சென்டருன்றது உங்களுக்கு ஆப்ஷனல். இதுமாரி ஃபஸ்ட்டு என்னென்ன சென்டர் இருக்குன்றதை நல்லா ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா நீங்கள் கொடுங்க. எப்போவுமே ஃபஸ்ட்டு சென்டர் கொஞ்சம் நல்லா கரெக்டாக கொடுத்துருங்க. அவ்வளோதான். கொடுத்துட்ட பிறகு சேவ் செலெக்ஷன் அப்படின்னு கொடுத்த உடனே நீங்கள் எதை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது இங்கே காட்டும். அதில் கன்ஃபார்ம் சேவ் கொடுங்க. கொடுத்த உடனே இந்த இடத்துல உங்களுக்கு சேவ்டு அப்படின்னு காட்டணும். சேவ்டுன்னு காட்டினா தான் சேவ் ஆகியிருக்குன்னு அர்த்தம். ஓகே, தேங்க்யூ.